صلاة الله على رسول صلاة الله السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, வரலாற்று நாயகர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்துகளில் முதன்மையானவரான சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உன்னதமான ஒரு நினைவு நாள் இது. சஹாபிகளிலேயே கஅபாவிற்கு உள்ளே பிறந்தவர்கள், அவருடைய வாழ்வெல்லாம் வித்தியாசமானதும் அதிசயமானதும். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவிற்கு உள்ளே பிறந்தவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு, வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானதல்ல. அதற்கு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹ்லுல் பைத்தினுடைய உன்னதமானவர்களாகவும் தீர்ச்சன்யமான அறிவு ஞானத்திற்கு சொந்தக்காரராகவும் வீரமிக்க ஆற்றல் மிக்க வலிமைக்கு சொந்தக்காரராகவும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அவங்களுடைய வீரம்னு எடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெட்ல மக்காவுக்கு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற நேரத்துல தைரியமா படுத்து தூங்குனாங்களே, அதை சொன்னா போதுமானது. அது மாதிரி அவர்கள் பத்ரிலிருந்து கைபர் வரை ஒவ்வொரு யுத்த களத்திலும் சையதுனா அலி நாயகத்தினுடைய வீரம் என்பது ஆச்சரியகரமானதும் போற்றத்தக்கதும் சாதாரணமானதல்ல. இந்த மாதிரி அவருடைய தீட்சண்யமான அறிவு ஞானம், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியின் பாபுஹா, நான் மதீனாவினுடைய, நான் இல்மினுடைய பட்டணம் என்றால் அதனுடைய தலைவாசல் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்ட பெற்றவர். அவங்களுடைய அறிவு ஞானம்ங்கிறது இருக்குது, யாரும் பார்க்காத புதிரான வித்தியாசமான ஒரு பார்வையில ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தாங்க. ஒரு ஆள் வந்தார் அலி ரலியல்லாஹு இடத்துல, என்னுடைய தகப்பனார் 17 ஒட்டகத்தை கொடுத்து 3 பேர் அவங்களுக்கு பங்கு வச்சுக்கங்கன்னு சொன்னார். கவனமா கேட்கணும். 17 ஒட்டகத்தை கொடுத்து 3 பேருக்கு பங்கு வைக்கணும். இதுல ஒரு ஆளுக்கு பாதியை கொடுத்துருங்க. 17 எப்படி பாதியை கொடுக்கிறது? ஒரு ஆளுக்கு என்ன செய்யுங்க, பாதியை கொடுத்துருங்க. இன்னொரு ஆளுக்கு 3ல 1 கொடுத்துருங்க. இன்னொரு ஆளுக்கு 9ல 1 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்தாங்க, சரி இப்ப எத்தனை ஒட்டகம் இருக்கு? 17 இல்லையா? என் ஒட்டகையும் சேர்த்து வச்சுக்கங்க. என் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கங்க. இப்ப 18 ஆச்சு இல்லையா? இப்ப சொல்லுங்க, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரா, ஒரு ஆளுக்கு பாதி. சரி, 18ல பாதி 9 கொடுத்துருங்கன்னாங்களாம். இன்னொரு ஆளுக்கு 3ல 1. 18ல 3ல 1ங்கும் பொழுது 6. ஒரு 6 12 சின்ன வயசுல படிச்சது. அதனால இந்த 6 அந்த கணக்கின்படி 6 அவருக்கு கொடுத்துருங்க. 9ம் 6ம் ஆயிடுச்சு. இன்னொரு ஆளுக்கு 9ல 1ன்னா 9 18. அப்ப அதனால அவருக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மீதி உள்ள ஆளுக்கு அது 2 பங்கு வச்சா அவருக்கு 1 இவருக்கு 1 அந்த ஆயிரும். அப்ப அதனால ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலையிலே ஒரு ஆளுக்கு 9, இன்னொரு ஆளுக்கு 6, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு 2, இன்னொரு ஆளுக்கு 3. 9 6 எத்தனை ஆச்சு? 15. 15 ஆச்சு. 17 ஆச்சு இல்லையா? ஏன் ஒட்டகத்தை எடுத்து தந்துருங்கன்னு, ஏன் ஒட்டகத்தை எடுத்து தந்துருங்கன்னு சொல்லி சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சாதாரணமா தீர்க்க முடியாதுங்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு வழக்கு வந்துச்சு, வித்தியாசமான வழக்கு. ஒரு தாய் மகன், அந்த தாய் மகனை பார்த்து சொல்றா, என் பிள்ளை இல்லைங்கிறான். மகன் சொல்ற, இது எங்க உண்மைதாங்கிறான். வித்தியாசமான வழக்கு. தாய் சொல்ற, அடித்தது என் பிள்ளையே இல்லை அப்படிங்கிறான். அவன் சொல்ற, இல்லை என் உம்மா இவதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற. என்னத்தை தீர்ப்பு செய்யறது? 2 பேர் இப்படி சண்டை போட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன பிரச்சனை கொண்டு போனா,
அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விளங்கிருச்சு. இவருடைய முகத்தை பார்த்த உடனேயே இவங்களுடைய பையன் தாங்கிறது விளங்கிருச்சு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, எப்பா நீ உங்க அம்மாவை பார்த்து நான் உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவோடு. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அவங்க பெத்த புள்ள தானே, நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்டாங்க. இல்ல நீ சொல்ல, நான் எப்படி சொல்ல முடியும்? இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் தான் சொல்லி உனக்கு சகோதரா நான் ஆக்கி தருகிறேன், நீ சொல்லு முதல்ல, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னாங்களாம். சரி அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இது என்னுடைய தாய் இல்லைன்ட்டான். தாய் இல்லைன்ன உடனே அதற்கு செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தம் புள்ள மாதிரிலாம் ஆக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் மகர் எடுத்து அந்த தாய் கையில கொடுத்து அந்த அம்மா கையில கொடுத்து, இந்த பையனை உனக்கு நான் நிக்கா செய்து வைக்கிறேன், இந்த பையனை உனக்கு நான் நிக்கா செய்து வைக்கிறேன். இவன் மகன் இல்லைன்ட்டிய, மகன் இல்லையா, அதனால உனக்கு கணவரே ஏற்கனவே போயிடுச்சு, இவன் மகனும் இல்லைன்னு சொன்ன அண்ணி ஆண் தானே, இப்போ அண்ணி ஆன உனக்கு நிக்கா செய்ய வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அவ பார்த்தா நிரந்தரமான ஒரு பாவத்துக்கு என்ன ஆளாயிடக்கூடாதுன்னு உண்மையை சொன்னாலும் தான் உண்மையை சொன்னான். அதாவது என்னுடைய கணவர் இறந்துட்டார், எனக்கு ஏற்கனவே அவரை பிடிக்காது, என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு ஏற்கனவே பிடிக்காது. அதுக்கு பிறகு அவர் இறந்த பிறகு இவன் வளர்ந்து வர ஆரம்பிச்சான். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வேற ஆண்டை கொண்டு போய், இவனே எனக்கு பிடிக்கல, வேற ஒரு ஆண்டை கொண்டு போய் வளர்க்க கொடுத்துட்டேன். வளர்ந்து ஆளான பிறகு அவன் விவரமா கேட்டிருக்கிறான், எங்க உண்மை யாருன்னு விவரமா கேட்டிருக்கிறான். கேட்டுட்டு கடைசியில் இங்க வந்துட்டான். இங்க வந்ததுனால எனக்கு பிடிக்கல, அதனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த தாய் அந்த பெண்ணு சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு பிறகு காரியத்தை உண்மையாக்கி அவன் அந்த தாயோடு சேர்த்து அனுப்பி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான பல வழக்குகள் செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு நீதிபதியா அனுப்பிச்சு வச்சாங்க. யமனுக்கு கொஞ்ச நாள் ஜட்ஜா ஒரு நீதிபதியா அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க போகும் பொழுது அங்க ஒரு கேஸ் நடந்துச்சு. அங்க ஒரு கேஸ் யமன்ல என்னன்னு சொன்னா, ஒரு ஆளு சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி பெரிய குழி வெட்டி வச்சிருக்கிறார். சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக வேண்டி ஒரு பெரிய குழி வெட்டி வச்சிருக்கிறார். குழி வெட்டி வச்சா ஒரு சிங்கம் மாட்டிக்கிடுச்சு. சிங்கம் உள்ள வந்து விழுந்துருச்சு. சிங்கம் உள்ள விழுந்துருச்சு என்னன்னு பாக்குறதுக்கு பரபரப்பான கூட்டம். பாக்குறதுக்கு இந்த மாதிரி காட்சிகளை பாக்குறதுக்கு கூட்டம் வந்துருக்கு, பரபரப்பான கூட்டமா இருக்கு. சிங்கம் மாட்டிக்கிட்டதுனால வேடிக்கை பார்க்கறதுக்கு தள்ளு உள்ள ஆயிடுச்சு. அந்த கூட்டம் தள்ளு உள்ளாயி கடைசியில அந்த குழியினுடைய விளிம்புல நின்ன ஒரு ஆள் இருக்கிறாரு, காந்தவரி உள்ள விழுந்துட்டார். காந்தவரி உள்ள விழுந்துட்டார். அவர் போகும் பொழுது சும்மா போகல, பக்கத்துல நின்ன ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டார். பக்கத்துல நின்ன ஒரு ஆளை பிடிச்சி அவரை இழுத்துட்டு போயிட்டார். இவர் போனாரு, இவரு சும்மா போகல, அவர் இன்னொரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டார். மூணாவது ஆளு அவரும் சும்மா போகல, கடைசியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நாலாவது ஆளை பிடிச்சது, நாலாவது ஆளு உள்ள விழுந்துட்டார். இப்ப இந்த நேரத்தில் இந்த 4 பேரையும் கோபத்தில் இருந்த அந்த சிங்கம் கடித்து கொதறி எல்லாத்தையும் சாவடிச்சிருச்சு. இப்ப இந்த நேரத்தில் இந்த 4 பேருடைய கொலை பழிக்கு யார் பொறுப்பு? இந்த 4 பேருடைய கொலை பழிக்கு யார் பொறுப்பு? செய்தனா அலி ரலியல்லாஹு இடத்துல இந்த விஷயம் வந்துச்சு. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த விஷயம் வந்துச்சு. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அசல்ல பொறுப்புங்கிறது குழி தோண்டினவனுக்கு தான். குழி தோண்டுறான் இல்லையா சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி, அவன் தான் பொறுப்பு. ஆனால் இது திட்டமிட்ட கொலை அல்ல, வேணுக்குள்ள அவன் கொலை செய்யல, தற்செயலா நடந்துச்சு. இது ஒரு வகையில விபத்து. ஆனால் பொறுப்பு யாரு? இந்த கொலையாளிக்கு பொறுப்பு யாருன்னா யாருதான்? குழிய வெட்டினவன் தான். இப்ப இவன்ட்ட அதுக்காக வேண்டி பழி வாங்கப்படாது. பழி வாங்கினா அவனை கொலை செய்ய முடியாது. இதுக்காக மாறாக தியத்து கொடுக்கும். 4 பேருடைய குடும்பத்திற்கும் அவன் ஈட்டு தொகை கொடுக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்தார். இந்த தீர்ப்பு செல்லாத பின்னால பாராட்டினான். இது ஒரு விஷயம். இந்த 4 பேருக்கும் அவன் ஈட்டு தொகை கொடுக்க வேண்டும். ஆனால் ஈட்டு தொகை கொடுக்கிறதுல முதலாவது விழுந்தார் இல்லையா, அவருக்கு 4ல ஒரு பங்கு கொடுக்கணும். 4ல ஒரு பங்கு. ஏன்னா அவர் இந்த 4 பேருடைய கொலைக்கு அவர் காரணமாயிட்டார். அதனால அவருக்குள்ள அந்த பங்கை 4ஆ வச்சு அவரும் கொலை செய்யப்பட்டுட்டாருங்கிறதுனால அவருக்கு ஒரு பங்கு, மீதியை 3 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துறான். 4வது ஆளுக்கு முழு தியத்து கொடுத்துறான். ஏன்னா அவர் யாரையும் எடுத்துட்டு போகல, கடைசியா விழுந்தார் இல்லையா, அவர் யாரையும் எடுத்துட்டு போகல, அவர் தான் மட்டும் தான் உள்ளவே விழுந்துட்டாரு, அவர் கொலை செய்யப்பட்டார். அதனால அவருக்கு முழு தியத்தை கொடுக்கும். முதல் ஆளுக்கு கொடுத்து 4ல 1 அவருக்கு, மீதி உள்ள ஆட்களுக்கு எல்லாம் 3ல 1 கொடுத்துறான். கடைசியில் உள்ள ஆளுக்கு மொத்தமா 4 கொடுக்கணும். அவர் எந்த வேற யாரை இழுத்துட்டு போகலங்கிறதுனால அவருக்குண்டான அந்த பணைய தொகையை, அந்த ஈட்டு தொகையை முழுதாக கொடுக்க வேண்டும்.
ரெண்டாவது விழுந்தார் இல்லையா, அவருடைய அந்த ஈட்டு தொகையை 3ஆ பங்கு வைக்கணும். 3ஆ பங்கு வச்சு அவருக்கு 1, அதுக்கு பின்னால 2 பேர் விழுந்தாங்க இல்லையா, அந்த 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு. நாலாவதா விழுந்தார் இல்லையா, அவருக்கு முழு தொகை. 3ஆவதா விழுந்தவருக்கு அவருடைய இந்த ஈட்டு தொகையை பாதியாக்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு பங்கு, அடுத்து இன்னொரு ஆளை 4வது ஆளுக்கு ஒரு பங்குன்னு சொல்லி செய்தின அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு சிக்கலான பிரச்சனைக்கு கூட காரணம் என்னன்னா, முதலாவது ஆளு 3 பேருடைய உயிரிழப்பிற்கும் காரணமானவர். முதல்ல உள்ள போனார் இல்லையா, அவர் தான் அடுத்து 3 பேருடைய உயிரிழப்பும் காரணமானவர். 4வது ஆளு யாரை இழுக்கல்ல, அதனால அவர் யாருடைய உயிரிழப்புக்கு அவர் காரணம் இல்லை, ஆனா அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே 4ஆவது பேருக்கு முட்டுத்தொகை முழுசா கொடுத்துடணும். ஆனா முதலாவது 3 பேரை இழுத்துட்டு போன காரணத்தினால முதல்ல விழுந்தவர் 3 பேரை இழுத்துட்டு போனார் இல்லையா, அதனால 3 பங்கா வச்சு அதை என்ன செய்யணும், அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், மீதி 10 ஆளுக்கு சொல்லி செய்தின அலி ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்தார். அவங்களுடைய வரலாற்றிலே அவருடைய தீர்ப்பையே தனி தொகுப்பு நூலாக எழுதலாம். அந்த அளவிற்கு நிறைய அவருடைய வரலாற்றிலே சிறந்த நுட்பமான அறிவார்ந்தவான நிலை. நான் அடிக்கடி ஒரு சொல்ற கதை தான், அதையும் சொல்லிட்டு ஒரு யாசிக்கு வதைக்கிறோம். ஒரு இடத்துல 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நாளா இந்த கதையை சொல்லி அதனால சொல்றேன். 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். சாப்பிட்டு இருக்கும் பொழுது 3வது ஒரு ஆள் வந்தார். நானும் சாப்பாடுல சேர்ந்துக்கிறேன்டான்னு கேட்டாரு. சரி சேர்ந்துக்கங்களா அப்படின்னு சொன்ன உடனே அரபுகளுக்கு அது நல்ல பழக்கம், கொஞ்சம் உத்து பார்த்தாலே கூப்பிட்டுருவாங்க. அரபுகளுடைய பழக்கத்துல சாதாரணமா சாப்பிட்டு இருக்கும்போது உத்து பார்த்தாலே கூப்பிட்டு உட்கார வச்சிருவான். அதனால அவங்க 2 பேரும் இவர் பார்த்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் பேசாம போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. அவர் போகும்பொழுது என்ன செய்தாருன்னா, ஒரு 8 தங்க நாணயத்தை எடுத்து 2 பேரும் வச்சுக்கங்கட்டு போயிட்டார். பிரச்சனை இல்லாத இடத்துல இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். 8 தங்க நாணயம் எடுத்து 2 பேரும் கையில வச்சுக்கங்கட்டு போயிட்டார். இதுல இந்த 2 பேரும் முதல்ல உட்கார்ந்தான் இல்லையா, அவன் ஒரு ஆள் 5 ரொட்டி கொண்டிருந்தான், இன்னொரு ஆள் 3 ரொட்டி கொண்டிருந்தான். அதனால அந்த 5 ரொட்டி கொண்டவன் சொன்னானா, 5 ரொட்டி கொண்டு, அதனால எனக்கு 5 தங்க நாணயம், நீ 3 தான் கொண்டு, அதனால உனக்கு 3. அவன் 3 ரொட்டி கொண்டு சொன்னா, அந்த கணக்கெல்லாம் வைக்க கூடாது, கரெக்டா பங்கு வைக்கணும். அதனால அவரு தான் நீங்க 2 பேரும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆளுக்கு பாதி தான். பிரச்சனை அறிவியல் தான் போயிடுச்சு. என்னது ரொட்டி விஷயம் இல்லாம போகுதுன்னு பார்க்காதீங்க. கோர்ட்ல வர்றது பூரா இப்படித்தான் இருக்குது. கோர்ட்டுக்கு போற கேஸ் பூரா பார்த்தா ரொம்ப இப்படித்தான் இருக்குது. அங்க வரணும்னு அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, யார் 3 ரொட்டி கொடுத்தானோ அவனுக்கு 3 தங்க நாணயம் தர்றேன்னு சொன்னாலே, 6 ரூபாய் சொன்னாங்களா, எப்பா உனக்கு தான் அவர் 3 தர்றேன்னு சொல்றாரு, வாங்கிட வேண்டியதானே. ஏங்க சமாதானம் போறதா இருந்தா எங்களுக்குள்ள போயிடுவோம். எது நீதி எது நியாயம் அதை சொல்றதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். சமாதானமா தான் நாங்க போயிருவோமே, நான் வாங்கிட்டு போயிருவேனே. எது நீதி அதை சொல்லுங்கண்ணா. அலி ரலியல்லாஹு தஆலா அப்படியாப்பா நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வேணுமா? நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வரதா இருந்தா உனக்கு 1 தங்க நாணயம் தான், உனக்கு 1 தங்க நாணயம் தான் நீதியின் படி வரும். நான் 3 ரொட்டி கொண்டது, உனக்கு 1 தான் வரும். நீதியை கேளுன்னு சொன்னாங்க. மொத்தம் எத்தனை ரொட்டி? 8 ரொட்டி. 8 ரொட்டியை 3 ஒவ்வொன்றையும் 3 பங்கு வைங்க. 3 24 துண்டாச்சு. ஒவ்வொரு ஆட்களும் 8 துண்டு சாப்பிட்டாதான் 24 வரும். இவங்க கேட்டாங்க, நீ எத்தனை ரொட்டி கொண்டு? 3 ரொட்டி. ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் எத்தனை? 3 பங்கு வச்சா 9 துண்டாச்சு. நீனே எத்தனை சாப்பிட்டு இருக்க? 8 துண்டு நீ சாப்பிட்டு இருக்க. வந்த ஆளுக்கு 1 தான் கொடுத்திருக்க. வந்த ஆளுக்கு ரொட்டியில இருந்து 1 துண்டு தான் கொடுத்திருக்கிற. அவர் 5 ரொட்டி கொண்டு வந்தாரு. 3 15 துண்டாச்சு. அவர் 8 துண்டு சாப்பிட்டுட்டு வந்த ஆளுக்கு 7 துண்டு கொடுத்திருக்கிறார். எனவே ரொட்டி சாப்பிட கொடுத்ததுனால தான் அந்த மனுஷன் பங்கு வச்சுட்டு போச்சோன்னா 3 கிளாஸ் தர்றேன்னு பேசாம வாங்கிட வேண்டியதானே. நீதியின் படினா இதுதான் நீதினாங்களாம். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நுட்பமான அறிவிப்பு செய்யறா. கண்ணுடைய ரசூலை பாராட்டிட்டாங்க. ஆனா மதீனத்துல் இல்ம் கல்வியின் பட்டணம் என்றால் அதனுடைய தலைவாசல் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதனால சல்லாசோடத்திலே வளர்ந்தோம், சிறுபிராயத்திலே ஈமான் கொண்டோம், ரசூலுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்தவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய யுத்தகலமா இருந்தாலும் சரி, பாத்திமா நாய் நிக்கா செய்ததா இருந்தாலும் சரி, அது மாதிரி சல்லாசனுடைய வஃபாத்தில் அவங்களுடைய நிலை, இவங்களுடைய வஃபாத் என்றெல்லாம் மிக விரிவான அற்புதமான வரலாறு. அல்லாஹ்வுடைய வரலாறு வித்தியாசமான அற்புதமான ஒரு வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மக்களோடு நம்மை எல்லாம் சோனத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருவானா. நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானா. நிச்சயமான அறிவு ஞானத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானா. பயனுள்ள அறிவை
அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. அல்-ஃபாத்திஹா.